திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். விஜயகாந்த் பெயரை காப்பாற்றினாரா? சண்முக பாண்டியன். படைத்தலைவன் படம் எப்படி இருக்கு? விமர்சனம். கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவான படைத்தலைவன் படம் இன்று தியேட்டரில் வெளியானது. அறிமுக இயக்குனர் அன்பு இயக்கியுள்ள இந்த படத்தில் யாழினி சந்திரன், கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், அருள்தாஸ், ஸ்ரீஜீவித் ரவி, ஏ வெங்கடேஷ், எஸ் ஸ்டான்லி ஆகியோர் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். இந்த படம் தியேட்டரில் வெளியாகியுள்ள நிலையில் இந்த படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம். சண்முக பாண்டியன் வேலு என்கின்ற கதாபாத்திரத்திலும் கஸ்தூரி ராஜா வெள்ளைசாமியாக நடித்துள்ளனர். இவர்கள் மணியன் என்ற யானையை குழந்தையாக நினைத்து வளர்த்து வருகின்றார்கள். அப்படி பாசம் காட்டி வளர்ந்து வந்த யானைக்கு திடீரென மதம் பிடித்து பலரை அடித்து துவசம் செய்து விடுகிறது. யானைக்கு மதம் பிடித்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் நீதிமன்றம் இதற்கு மேல் யானையை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது, முகாமில் ஒப்படைத்து விடும்படி சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைகின்றனர். முகாமில் இருந்து யானை திடீரென காணாமல் போய்விட வேலு யானையை தேடி காடு மலையென அலைந்து திரிகிறார். அதன் பிறகு யானை கிடைத்ததா இல்லையா என்பதுதான் படைத்தலைவன் படத்தின் கதை. இப்படத்தின் சண்முக பாண்டியன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஆக்ஷன் காட்சிகளில் பறந்து வந்து அடிப்பதும் காலால் பன் கொடுத்ததும் மாஸ். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்பதை சண்முக பாண்டியன் நிரூபித்து விட்டார். பொட்டு வச்ச தங்கக்குடம் பாட்டில் இவரின் ஆக்ஷன் சீன்களும் அதிரடி. ஆனால் சண்முக பாண்டியனை அழுத்தமாக காட்சிப்படுத்தாமல் மேம்போக்கென காட்சியை கொடுத்து அவரை டம்மியாக்கிவிட்டனர். ஆக்ஷன் காட்சிகளில் பட்டையை கிளப்பிய சண்முக பாண்டியன் சில காட்சிகளில் ஜொலிக்காமலே இருக்கிறார். இயக்குனர் சண்முக பாண்டியனை இன்னும் சரியாக பட்டை தீட்டி இருக்க வேண்டும். அவரை மட்டுமில்லை, படத்தில் வரும் கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், அருள்தாஸ் போன்றவர்களை தெரியவில்லை. ஏதோ நானும் கடைத்தெருவுக்கு போனேன் என்பது போல வந்து போகிறார்கள். யானையை குடும்பத்தில் ஒருவராக நினைத்து பாசயத்தை கொட்டி வளர்ப்பது என யானையை சுற்றியே முதல் பாதி கதை ஆமை வேகத்தில் செல்கிறது. இடைவெளிக்கு பிறகாவது கதையில் சூடு பிடிக்கும் என்று பார்த்தால் கதை எங்கெங்கோ சென்று கடைசியில் நரபலி கொடுப்பதில் வந்து முடிவடைகிறது. இப்படத்தில் ஏஐயில் வரும் விஜயகாந்தை இன்னும் அழகாக காட்டியிருக்கலாம் என்று சொல்லும் அளவிற்கு ஏஐ மிக மோசமாக இருந்தது. அதிரடியாக ஒரு நடிப்பை சண்முக பாண்டியன் கொடுத்திருந்தாலும் அறிமுக இயக்குனரான அன்பு திரைக்கதையில் கோட்டை விட்டுள்ளார். அதில் கவனம் செலுத்தி இருந்தால் இத்திரைப்படம் ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கும். ஆனால் பல காட்சிகளை சண்முக பாண்டியன் விஜயகாந்த் நினைவுபடுத்துவதால் விஜயகாந்தின் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும். சண்முக பாண்டியன் தமிழ் சினிமாவில் மற்றொரு ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.